வணக்கம். புதுச்சேரி திமுக மகளிரணி தொண்டரணி தலைவி மற்றும் தேசிய மனிதவள பாதுகாப்பு இயக்கம் தலைவி நானு. இப்ப நான் எதுக்காக உங்க முன்னாடி பேசுறேன் அப்படின்னா, புதுச்சேரியில தானாம்பாளையத்துல 6 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ண வழக்குல நாங்க அந்த சிறுமிக்காக குரல் கொடுத்தோம். குரல் கொடுத்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மணிகண்டன்ற ஒரு நபர் மேல ஜாமீன் கொடுக்க கூடாது, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்காக மனு கொடுத்தோம். மனு கொடுக்க போன இடத்துல எங்க மீது காவல்துறையை சேர்ந்தவங்க ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா அந்த மனு கொடுக்க போன இடத்துல மனு கொடுத்துட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த பதகையை எடுத்துட்டு தான் வந்தோம். எங்க கையில யாருமே போராட்டமோ கோஷமோ எதுவுமே போடல. அந்த பதகையை கீழே எடுத்துக்கிட்டு வரும்போது எங்க கையில காவல்துறை அதை பிடிவாதமா பிடுங்கினாங்க. பிடுங்கும் போது ஒரு பெண்களும் அதை பிடுங்க வேணாம் அப்படின்ட்டு நாங்க சொல்லி இது பண்ணோம். அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எங்களுக்கு 14 பேர் மேல வழக்கு போட்டுட்டாங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு நாங்க ஸ்டேஷன்ல சம்மன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் ஒரு பெண்ணுடைய வன்கொடுமையை கண்டித்து தான் நாங்க போராடுறதுக்கு வந்தோம். மகளிருக்கு எந்த வித பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடாது. இது ஆண்கள், மகளிர், பெண்கள், அதாவது மாணவர் மாணவிகள் எல்லாருக்கும் சேர்த்தும். 2வது பொதுவா பாண்டிச்சேரியில நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்றதுக்காக எங்க அமைப்பு சார்பா நாங்க எல்லாருமே ஒன்று கூடணும். இதுல மட்டும் இல்லாம எங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நாங்க முன் வந்திருக்கோம். இன்னமும் நாங்க எல்லாருமே ஒற்றுமையோட இருப்போம். ஒற்றுமையோட இருந்து இன்னும் நாங்க இந்த கேஸுக்கு நல்ல நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிச்சிடுவோம். நன்றி, வணக்கம்.